வெல்கம் பேக் டு மை சேனல் சலமாஸ் ஹாப்பி vlog. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு தீபாவளி vlog தான். ஸோ நீங்கள் எல்லோரும் தீபாவளி எல்லோரும் நல்லா சூப்பர் ஜாலியாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எங்கள் தீபாவளி எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த vlogல வந்து நம்ம காட்ட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் முன்னாடி, தீபாவளிக்கு 2-3 நாள் முன்னாடி நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ நாங்கள் வந்து வெளியில் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் ஷாப் வந்து போகிறோம். ஸோ இந்த ஸ்வீட் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஹப்பி ரொம்ப நாள் வந்துட்டு டெல்லி வந்ததுலேருந்து ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அண்டு எப்போயும் விட வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் தீபாவளி டைம், இந்த ஃபெஸ்டிவல் டைம் வந்து ஸ்வீட்ஸ்லாம் நிறைய போட்டிருப்பாங்க, நியூவாக வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து வந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கடை, ரொம்ப சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. நிறைய ஹேம்பர்ஸ் வச்சுருந்தாங்க. தீபாவளிங்கிறனால நிறைய வந்து ஹேம்பர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஸ்வீட் செக்ஷன் போனால் நிறைய ஸ்வீட் வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. எங்களுக்கு பார்க்க ஒன்று பார்க்க இது வாங்கலாம் அது வாங்கலாங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. ஸோ நம்ம எப்போவுமே வாங்க மாட்டோம், எப்போவுமே போனால் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்க மாட்டோம். எப்போ போனால் கொஞ்சமாக ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த டைம் வந்துட்டு இந்த கடையில் நிறைய வெரைட்டிஸ் பார்த்தது எங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆச்சு ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு. சரி சொல்கிறப்போ ஹப்பி என்ன சொன்னாங்க, வாங்க என்ன மாதிரி செலக்ட் பண்ண அப்படி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்வீட் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஹப்பி ஒரு 3 ஸ்வீட் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அஸ்லான் வந்து மலாய் சாண்ட்விச் கேட்டான், அந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஸ்வீட்ஸ் வந்து வாங்கிட்டு வர்றது. எப்போவுமே ஸ்வீட் வாங்க போனோன்னா 1/2 kg to 1 kg தான் எங்களோட குவான்டிட்டி. அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுவே வந்து ஒரு 3 days கிட்ட வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து சாப்பிட்டு இருந்துகிட்ருப்போம். இன்றைக்கி வந்து நிறைய வெரைட்டிஸ் பார்க்கும்போது வந்து ஒரு ஆசை, நிறைய வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. ஸோ அப்படியே அது தகுந்த மாதிரி சரி வாங்க அப்படி சொன்னப்போ நிறைய வந்து வாங்கணும். உங்களுக்கே வந்து பார்க்கும்போது தெரியும், இவ்வளோ ஸ்வீட்ஸ் இருக்கும்போது நமக்கு என்ன தோணும், நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கணும் தோணுது. ஸோ அந்த மாதிரி நினச்சி தான் வாங்கினோம். அண்ட் வாங்கிட்டு வந்துட்டு வெளியில் வந்துட்டோம். நாங்கள் இப்போ வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். பாய். இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பாருங்கள், ஸ்வீட் டப்பா வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க, நல்லா சூப்பர் பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ பாக்ஸ், எல்லா ஸ்வீட்லேயுமே வந்து 1/4 கிலோ வந்து வாங்கியிருக்கோம். ஸோ நான் வாங்கின ஸ்வீட்ஸ் எல்லாம் காமிக்க பாருங்க. இதெல்லாம் தான் மோத்தி லட்டு என்னோடய ஃபேவரெட்டு. அதேமாதிரி அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அந்த ஸ்வீட். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அன்றைக்கி மார்னிங். ஸோ நான் மார்னிங்கே வந்து இஞ்சி பூண்டு உளிக்கிறது, வெங்காயம் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டு, இது வந்து பிரியாணி. இன்றைக்கி வந்து நமக்கு மட்டும் நான் பிரியாணி செய்ய போகிறது கிடையாது, வெளியில் ஒரு 7 பேர்த்துக்கும் வந்து ஃபுட் கொடுக்க போகிறோம். நாங்கள் சண்டே பஜார் போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேரெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு இருக்காது. ஸோ அவங்க வந்து அந்த ரோட் மேலேயே வந்து ஓரமாக வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து நிறைய குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் மந்த்லி இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு வந்து குக் பண்ணுவேன். ஒரு 7 பேர்த்துக்கு தான், நிறைய பேர்த்துக்கு என்னால் குக் பண்ண முடியாது வீட்டில். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 7 பேர்த்துக்கு வந்து நான் குக் பண்ணுவேன். அந்தளவுக்கு குக் பண்ணி நான் வெளியில் வந்து ஃபுட் கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து கரெக்டாக ஹஸ்பியோட டியூட்டி எல்லாமே வந்து தீபாவளி அன்றைக்கி எங்களுக்கு கரெக்டாக செய்கிறதுக்கு கிடச்சிது. ஸோ நாங்கள் வந்து ரெடி ஆகிட்ருக்கோம் பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸ்வீட்டும் செஞ்சு வச்சுட்டேன். கேசரி வந்து செஞ்சு வச்சுருக்கேன். மேங்கோ ஃப்ளேவர் கேசரி ரெடி பண்ணியிருக்கேன். ஹப்பி வந்து இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அவங்க வந்து பண்ணுறேன் அப்படி சொன்னனால ஸோ எனக்கு ஃபுல் ஹெல்ப் அவங்க தான், எல்லாமே தாளித்து கொடுக்குறது எல்லாமே அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜப்பார் பை ஸ்டைல் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அவரோட பிரியாணி வந்து அக்கா பண்ணி பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு அப்படிலாம் சொல்லி ரொம்ப இதாக சொன்னான். ஸோ அதனால் அவரோட ஸ்டைல் பிரியாணி வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஐடியாவில் இருக்கும். அவர் மாதிரியே வந்து ஸ்டவ் வந்து நாங்கள் பற்ற வைக்கல. ஃபஸ்ட்டே வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பட்டை, கிராம்பு, பூண்டு இதெல்லாம் வந்து போட்டுட்ருக்கோம். அவரோடது வந்து 1 kg பிரியாணியோட ரெசிபி வந்து நான் பார்த்துட்டு அப்படியே எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கேன். நம்ம வந்து இன்றைக்கி 1.5 கிலோ அரிசியும் 2 கிலோ கறி போட்டு பிரியாணி வைக்க போகிறோம். வெங்காயம், பட்டை, கிராம்பெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா வந்து ஸ்டவ் பற்றிக்கிட்டோம். பற்ற வச்சு இதை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் சாப்பிட்லாம், அதனால ஸ்வீட் மட்டும் கொஞ்சமாக போட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கொத்தமல்லி இருக்குல்ல அது வந்து ஆட் பண்ணுறோம். அது போட்டு அந்த எண்ணெயிலே வந்து வதக்கணும். அதுக்கப்புறமா வந்து இது நல்லா வணங்கினப்புறமா 10 செகண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு புதினா இலை வந்து ஆட் பண்ணுறோம். புதினா இலை ஆட் பண்ணி 10 செகண்ட்ஸ் கழிஞ்சதும் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வந்து வணக்கி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டோட அந்த பச்சை மணம் மாற வரைக்கும் நம்ம வணக்கிறோம்.
அதுக்கப்புறமா இதில் வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணுறோம். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த பிராண்ட் காஷ்மீர் சில்லி பவுடர் பிடிக்கலையா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் கொஞ்சம் வந்து அந்த மிளகாய்த்தூளோட சூர் வந்து அந்த ஸ்மெல் இருக்குல்ல அது வந்து வந்துருச்சு. ஸோ வந்து நீங்கள் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பிராண்டு வந்து பார்த்து யூஸ் வந்து பண்ணுங்கள். நான் இங்கே டெல்லியில் கிடைக்கிற ஒரு லோக்கல் பிராண்ட் தான் வாங்கி யூஸ் பண்ணேன். அடுத்ததாக தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தயிர் போட்டு நல்லா வணக்கின அப்புறமா தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளியும் ஆட் பண்ணி தக்காளி நல்லா உடஞ்சி வர்ற வரைக்கும் வந்து நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும். இது நல்லா கிரேவி ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி போட்ட அப்புறமா தேவையான அளவு உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து இது நல்லா வணக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் நல்லா கிரேவியாகி திரண்டு வந்துட்டுருக்கு. ஸோ நல்லா எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம இதில் தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து இதுக்கப்புறம் மூடி வச்சு குக் பண்ணலாம். நல்லா வந்துட்டு கொதி வந்த அப்புறமா சிம்மில் போட்டதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி வந்து 2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. கறி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை திருப்பியும் நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ண விட போகிறோம். 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். அப்புறம் 2 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து இதை இலக்கி விட்டுக்கலாம். கறி வந்து உடஞ்சிராமல் நம்ம மெதுவாக வந்து சைடோடு வந்து இலக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் நல்லா கொதி வந்துருச்சு. நடுவில் கொதிக்க ஆரம்பித்தது நம்ம அரிசி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து கழுவி 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஃபுல்லாகவே ஆட் பண்ண அப்புறமா நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப இதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப மெதுவாக பண்ணணும். ஏன்னா அரிசி உடஞ்சாலும் நமக்கு பார்க்குறக்கு நல்லா இருக்காது. கறி உடஞ்சி போச்சுனாலும் இப்போ சாப்பிட்றக்கும் நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து மெதுவாக வந்து கிண்டி விடலாம். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் வந்து நார்மலான ஃப்ளேமில் வந்து வச்சுருக்கோம். ஹை டு மீடியம் ஃப்ளேம் அந்த இதில் வந்து வச்சுருக்கோம். இது வந்து நல்லா இந்த மாதிரி 5 நிமிஷம் கழிஞ்ச அப்புறமா 2 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ண போகிறோம். இன்னொரு டைம் கூட சைடோடு வந்து கிளறி விட்டுக்கலாம். மெதுவாக கிளறணும். அரிசியும் உடையக்கூடாது, கறியும் உடையக்கூடாது. ஸோ ரொம்ப மெதுவாக வந்து ஹப்பி கிண்டிகிட்ருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சமாக புளிப்பு கம்மியாக இருக்கிறனால லெமன் வந்து புளிஞ்சுக்கிறோம். அண்ட் வந்து உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் ஓரளவுக்கு ஒரே ஸ்டேஜில் வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போடலாம். தம் போடுறதுக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் நியூஸ் பேப்பர் வச்சு தான் தம் போட போகிறோம். சம்டைம்ஸ் வந்து இலை வந்து கிடைக்கும். ஸோ அது வச்சு தம் போடுவோம். இன்றைக்கி இலை எதுவும் கிடைக்கலங்கிறனால நியூஸ் பேப்பர் வச்சே வந்து தம் போடுறோம். இலை போட்டு தம் போட்டோன்னா அதோட மனமே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 15 நிமிஷம் தம்முக்கு அப்புறம் வந்து தம் வந்து உடைக்கிறோம். இது பண்ணுறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 7:30 8 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபுட் வந்து சூப்பராக பயங்கரமாக நல்லா வந்திருக்கு. நல்லா உதிரியாக வந்திருக்கு. கறியும் நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட்டும் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வைக்கிற பிரியாணிலேருந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் இந்த பட்டை கிராம்பு பொடியெல்லாம் போட்டு வைப்போம். ஸோ அந்த பிரியாணிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே நல்ல ஒரு டேஸ்டி உள்ள பிரியாணியாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து பிடிச்சிது. ஸோ பிரியாணி வந்து நல்லா அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக வந்து குக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெளியில் கொடுக்கறதுக்கான பார்சல் வந்து நாங்கள் முதல்ல தம் உடச்சதுமே ஃபஸ்ட்டு பார்சல் வந்து அவங்களுக்கு வெளில கொடுக்கறதுக்காக வந்து எடுத்து வச்சிட்ருக்கோம். டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு பிரியாணி. ஸோ நான் வந்து ஃபுல்லாக எல்லா பேக்கிங் வந்து அவங்களுக்கு பண்ணிடலாம் அப்படி சொல்லிவிட்டு எல்லா பேக்கிங் வந்து பண்ண போகிறேன்.
மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 7 பார்சல் வந்து வெளியில் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அண்ட் ஹப்பி வந்து ஹப்பியோட ஃப்ரெண்டு 3 பேர்த்துக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து போட்டு எல்லாத்துக்கும் ஒட்டுக்காக கொண்டு போய் கொடுக்கறதுக்காக ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். நம்ம குக் பண்ண ஃபுட்டு வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். எனக்கு நார்மலாகவே அது ரொம்ப பிடிக்கும். அவங்கக்கிட்டேருந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த மாதிரி குக் பண்ணி கொடுக்கறது எனக்கு எப்போவுமே ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். மனசு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு இது கொடுத்து ரொம்ப நாள் வந்து மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் கொடுக்குறோம் இவ்வளோதான் கொடுக்குறோம்லாம் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம். நம்மளால் முடிஞ்சு ஒருத்தவங்களுக்கு குக் பண்ணி கொடுக்க முடிஞ்சாலும் நம்ம வந்து குக் பண்ணி கொடுக்கலாம். அதில் இருக்கிற ஹாப்பினஸ்ஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் வந்து நல்லா வந்துருந்துச்சு. மேங்கோ ஃப்ளேவரில் செஞ்சுருந்தேன் இந்த தடவை கேசரி. ஸோ கேசரி வந்து கொஞ்சம் நிறையவே வைக்கிறேன். போன தடவை கம்மியாக செஞ்சுட்டேன். ஸோ போன தடவை ரொம்ப கம்மியாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஒரு கரண்டி தான் எனக்கு வந்து போட முடிஞ்சுது. இந்த தடவை வந்து கொஞ்சம் அதனால் நிறையவே செஞ்சுருக்கேன். அதனால் வந்து கொஞ்சம் நிறைய வந்து போட்டு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அஸ்லானுக்கு தான் ரொம்ப பிடிச்சிது. ஸோ எல்லா பார்சலும் வந்து போட்டாச்சு. ஸோ அவங்களுக்கான பார்சல் எல்லாமே ஒரு கவரில் வச்சுட்ருக்கேன். ஸோ அங்கே வந்து போயிட்டு ஒருத்தவங்க கையில் கொடுத்தாலே வந்து அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணிடுவாங்க கரெக்டாக. அதனால நம்ம வந்து ஒட்டுக்கா ஒரு பார்சல் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம கொடுத்துடலாம். அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட 9 அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு. டைமிங் மட்டும் எங்களுக்கு எப்போவுமே மிஸ் ஆயிடும். ஏன்னா ஹப்பியோட டியூட்டி மாறி வருங்கிறனால எங்களுக்கு டைமிங் எப்போவுமே மிஸ் ஆயிரும். நாங்கள் எப்போவுமே அந்த மத்தியானத்துக்குள்ளே இல்லை சாயங்காலத்துக்குள்ளே கொடுக்கணும்னு நினைப்போம். அது எப்படியுமே வந்துட்டு ஸ்வாப் ஆயிரும் டைமிங் மட்டும். பட் அந்த டைம்லேயும் வந்து அவங்க வந்துட்டு வாங்கிக்குவாங்க ரொம்ப இதாக. ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டு ஹப்பி போய் கொடுத்துட்டு வராங்க. நாங்கள் இந்த சைடு நின்றுட்டுருக்கோம். ஹப்பி போய் வந்து ஒரு அம்மா கையில் கொடுத்துட்டாங்க. அவங்க வாங்கி எல்லாத்தையும் அங்கே இருந்தெல்லாம் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஸோ வர்ற வழியில் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பட்டாசெல்லாம் வந்து வெடித்து செம்மையாக வந்து இருக்குது. இந்த தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை அதிகமாக வந்து பட்டாசு அடிக்கிறாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சவுண்டு வந்து போன தடவை எனக்கு சவுண்டு கேட்கவே இல்லை. ஆக்சுவலாக இந்த தடவை வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்டு தீபாவளி வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா டெல்லி வந்து கலகலன்னு இருக்கும். ஃபுல்லாக லைட்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு வீடு இல்லாமல் எல்லா வீட்லேயுமே லைட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. போன தடவை நான் கூட லைட்ஸ் எல்லாம் வந்து போட்டு சூப்பராக பண்ணியிருந்தேன். அந்த விலாக் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அந்த விலாகோட லிங்க் நான் கீழே தரேன். உங்களுக்கு பார்க்கணுன்னா பாருங்கள். நானும் லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இது பண்ணேன். இந்த தடவை இந்த வேலை இருந்தனால நாங்கள் அந்த எதுவுமே பண்ணல. நியூ ட்ரெஸ் போடவோ இல்லை பட்டாசு இது பண்ணவோ எதுவுமே வந்து பண்ணல. இந்த தடவை பட்டாசு வந்து நாங்கள் வாங்கலை. ஸோ வந்துட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு இது வந்து பார்க்குறக்கு. ஹப்பி போகும்போது வேறு வழியில் கூட்டிகிட்டு போனாங்க ஃபுட் கொடுக்குறதுக்கு. வரும்போது இந்த லைட்ஸ்லாம் பார்க்க வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த வழியை வந்து கூட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு 4 to 5 days இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக லைட்ஸ் போட்டு நல்லா ஜாலியாக வந்து இருப்பாங்க. எல்லா வீட்லேயுமே வந்து லைட்ஸ் போட்டு சூப்பராக வந்து இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த வருஷம் தீபாவளி வந்து எங்களுக்கு என்றைக்கும் இல்லாமல் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ மார்னிங்லேருந்து கொஞ்சம் வேலை இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அந்த ஃபுட் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா
எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு வந்துருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களோட தீபாவளியும் இந்த மாதிரி ஹாப்பியாக போயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹாப்பி தீபாவளி. அண்ட் இத்தனை நாள் வந்து நான் இந்த ஃபுட் செஞ்சு கொடுக்கறது வந்து எனக்கு வீடியோ எடுத்து போகணுன்னு தோணுது கிடையாது. அண்ட் இந்த டைப் வந்து தோணும்போது கூட போய் எப்படி தோணுச்சுன்னா, ஒரு 7 பேத்துக்கு தானே ஃபுட் கொடுக்குறோம், இது எதுக்கு நம்ம வந்து வீடியோவாக எடுக்கணுங்கிற மாதிரி தான் தோணிகிட்டு இருந்துச்சு. பட் அப்படி கிடையாது. நம்மளால் முடிஞ்ச ஒருத்தங்களுக்கு கொடுக்கறதுமே வந்து பெரிய விஷயம் தான். ஸோ அதை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 5-6 பேத்துக்கு வந்து ஃபுட் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கிறனால தான் நான் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் நிறைய vlogs அப்லோட் பண்ணியிருக்கோம், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா வீடியோவும் போட்டதுமே வந்து வந்துடும். அவ்வளோதாங்க. இன்னொரு vlogஓட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.